ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவியரான ஃப்ளூ ஃபீவர் வந்தனால வாய்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கேப் கொடுக்க வேண்டாங்கனால இந்த வாய்ஸோடய ரெக்கார்ட் பண்ணிக்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் நெல்லி நோஸ் மிஸ்ட்ரீஸ் அ ஃபேட்டல் என்கேஜ்மெண்ட்டு. இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு மேகசின் காலமிஸ்ட்டு, ஹீரோ ஒரு டிடெக்டிவ். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு கொலை கேஸில் விக்டிமோட கேர்ள் ஃப்ரெண்டு ப்ரைம் சஸ்பெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா விக்டிம்க்கு அஃபேர் இருக்குமோன்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. அதையே ஒரு மோட்டிவ்னு சொல்லி ஹீரோ அரெஸ்ட் பண்ணாலும் கேர்ள் ஃப்ரெண்டு கில்லர் இல்லைன்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. விக்டிம் கூட கடைசியாக போக்கர் கேம் விளையாடின ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஹீரோயினோட ஃபோக்கஸ் திரும்புது. அப்புறம் தான் பல உண்மைகள் வெளியே வருது. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பேபிள்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு வீடை காட்டுறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவரோட பேர் ஜாவிஸ். இவர் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் இங்கே வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம்னா கிரேஸு, பீட்டர், ஜோடி, கார்னர். இதில் பீட்டரும் கிரேஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்த 4 பேரும் ஜாவிஸ்க்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை யாரோ ஒருத்தர் காரில் உட்காந்து சீக்ரெட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனதும் ஜாவிஸ் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் ஒளிஞ்சிட்ருக்கான். இதையும் காரில் உட்காந்துருக்கிற ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஜாவிஸ்க்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து மெசேஜ் வருது. என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுற, நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த ஜாவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்பில் தான் ஜாவிஸ் ஃபர்னிச்சர் செய்வார். அந்த ஒர்க் ஷாப்பில் சடனாக லைட் எரியுது. இந்த நேரத்தில் ஒர்க் ஷாப்க்கு யார் போனாங்கன்னு ஜாவிஸ் அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே யாரோ வந்து நிற்கிறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஓ, நீங்கள் தான் வந்திருக்கீங்களான்னு ஜாவிஸ் சொல்கிறாரு. ஸோ ஜாவிஸ்க்கு தெரிஞ்ச யாரோ தான் வந்திருக்காங்க போல். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் நெல்லி. இவங்க ஒரு மேகசினில் அட்வைஸ் காலமிஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அதாவது தங்களோட பிரச்சனைங்களை அட்வைஸ் காலம்க்கு ரீடர்ஸ் எழுதி அனுப்புனா அதில் ஒரு லெட்டரை சூஸ் பண்ணி ஹீரோயின் அட்வைஸ் கொடுப்பாங்க. பேபிள்டனில் ஹீரோயினுக்கு தெரியாத ஆளுங்களே இல்லை, அவங்கள பற்றி ஹீரோயினுக்கு தெரியாத விஷயமும் இல்லை. அட்வைஸ் காலம்காக இன்றைக்கி வந்த லெட்டரை ஹீரோயின் பார்க்குறாங்க. அதில் ஒரு லெட்டர் ஃப்ரம் அட்ரஸே இல்லாமல் வந்திருக்கவும் ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறாங்க. ஒரு லேடி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்துறதை பற்றி கவலைப்பட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. எழுதுனவங்களோட பேர்லாம் போடல. அதுக்கு பதிலாக வரிட் இன் பேபிள்டன் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரும் டைப் பண்ணி லெட்டர் அனுப்புகிறப்ப இது மட்டும் கையில் எழுதின லெட்டராக இருக்கேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஹீரோயினுக்கு பழக்கப்பட்ட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்குது. ட்ராயர்லேருந்து ஒரு கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அதில் டாலியான்னு ஒரு பொண்ணு அனுப்பின க்ரீட்டிங் கார்டு இருக்குது. அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் சேமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, எப்பயுமே ஐக்கு மேலே புள்ளி வைக்காமல் ஹார்ட் சிம்பிள் போடுறது டாலியா மட்டும்தான். அவங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அவங்க லெட்டரில் சொல்லியிருக்கிற பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு ஹீரோயினுக்கு தெரியும். அது வேறு யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் நம்ம பார்த்த ஜாவிஸ் தான். டேய் ஜாவிஸ், டாலியாவை ஏமாத்துறன்னு ஹீரோயின் கிளம்பி ஜாவிஸோட அட்ரஸ்க்கு போகிறாங்க. ஒர்க் ஷாப் கதவு திறந்திருக்கவும் ஹீரோயின் ஜாவிஸ்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜாவிஸ் தரையில் விழுந்து கிடக்கிறாரு. ஹீரோயின் அவருக்கு பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஜாவிஸ் இறந்து போயிட்டாரு. அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்கவும் யாராச்சும் இருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு கொலை நடந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜாவிஸோட ஷர்ட் பேக்கெட்டில் செக் பண்ணதில் பல்காக பணம் இருக்குது. அதை ஹீரோயின் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் க்ரைம் சீனுக்கு வராங்க. ஜாவிஸோட பாடியில் ஃபோனு, வாட்சுன்னு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ராபரிக்காக நடந்த கொலை இல்லைன்னு லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஒரு டிடெக்டிவ் அங்கே வராரு. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேர் மைக்கேல். இவர் இந்த ஊருக்கு புதுசு. அதனால் லேடி இன்ஸ்பெக்டர் ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினை பற்றி பெருமையாகவும் சொல்கிறாங்க. மெடிக்கல் எக்ஸாமினர் பாடி அனலைஸ் பண்ணதில் ஜாவிஸ் இறந்தது நைட்டு 10 மணிக்கு மேலே மிட் நைட்குள்ளன்னு தெரிய வருது. க்ரைம் சீனை வச்சு பார்த்தா ஜாவிஸை யாரோ ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அட்டாப்சியும் டாக்ஸிகாலஜி டெஸ்ட்டும் பண்ணாதான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வரும். அங்கே தரையில் கிடந்த தூசியெல்லாம் யாரோ கூட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ கீழர் தடயத்தை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கான்னு ஹீரோயின் கேஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸை நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட லேடி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. ஜாவிஸோட பாக்கெட்லேருந்து எடுத்த பணத்தை ஹீரோ கிட்ட ஹீரோயின் கொடுக்குறாங்க. அது $20,000 பணம். ஹீரோயின் தான் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தனால அவங்க கிட்ட ஹீரோ என்கொயரி பண்ணுறாரு. இறந்து போன ஜாவிஸும் ஹீரோயினும் அவ்வளவா பழக்கம் இல்லை. அவர் டேட் பண்ணிக்கிட்டு இருந்த டாலியாவை தான் ஹீரோயினுக்கு நல்ல பழக்கம். ஜாவிஸை காலங்காத்தால் பார்க்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு ஹீரோ கேட்க, சும்மா கேஷுவலாக தான் பார்க்க வந்தேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. டாலியா அனுப்பின லெட்டர்னால தான் இங்கே வந்ததை பற்றி ஹீரோயின் சொல்லலை.
அடுத்த சீனில் ஜாவிஸ் இறந்து தெரிஞ்சு டாலியாவும் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஜாவிஸ்க்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை ஹீரோயின் தான் கண்டுபிடிக்கணும்னு டாலியா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஜாவிஸ் கிட்ட எப்போ பேசினேன்னு ஹீரோயின் விசாரிக்க, நேற்று நைட்டு 6:45 மணிக்கு ஜாவிஸ் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோனில் பேசினாங்களாம். அப்போ ஜாவிஸ் அவசரமாக பேசியிருக்கார் போல். ஜாவிஸ் எங்கே நம்மளை அவாய்ட் பண்ணுறாரோன்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தோணியிருக்கு. பேர் அட்ரஸ்லாம் போடாமல் மேகசின் ஆஃபீஸ்க்கு லெட்டர் வந்துச்சுல, டாலியா தான் ஜாவிஸை பற்றி எழுதுனதுன்னு ஹீரோயின் கெஸ்ஸும் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக தான் கெஸ் பண்ணிக்கோன்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. நீ ஜாவிஸ் மேலே சந்தேகப்படுறியான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ரீசெண்டாக ஜாவிஸ் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காரு. ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைக்கிற மாதிரி தான் டாலியாவுக்கு தோணியிருக்கு. வேறு யார் கூட ஜாவிஸ் சுற்றினார்னு டாலியாவுக்கு தெரில. அந்த பர்சனால் கூட ஜாவிஸ்க்கு இப்படி ஆயிருக்கலான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. டாலியாவும் ஜாவிஸும் 3 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதனால் டாலியா கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு டாலியாவை கூப்பிட நானும் கூட வருவேன்னு சொல்லி ஹீரோயினும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் டாலியா கிட்ட ஹீரோ என்கொயரி பண்ணுறாரு. டாலியாவுக்கு அம்மாவும் ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்க. நேற்று ஃபுல் நைட்டு ஸ்டெப் சிஸ்டரோட வீட்டில் தான் இருந்திருக்காங்க டாலியா. நைட்டு 6:45 ஜாவிஸ் கிட்ட ஃபோனில் பேசினதையும் ஜாவிஸ்க்கு அஃபேர் இருந்திருக்கலான்னு சந்தேகப்படுறதையும் ஹீரோ கிட்ட டாலியா சொல்கிறாங்க. ஹீரோயின் குறுக்க டிஸ்டர்ப் பண்ணவும் ஹீரோ அவங்கள அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஜாவிஸ்க்கு அஃபேர் இருந்திருக்குன்னா அவரை கொலை பண்ணுறதுக்கு டாலியாவுக்கு மோட்டிவ் இருந்திருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டாலியா ஒரு சஸ்பெக்ட் ஆயிட்டாங்க. ஊரை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. இந்த கேஸை நான் சால்வ் பண்ணுறேன்னு டாலியாவுக்கு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் வந்து டாலியா பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க பேர் காலின். ஸ்டெப் சிஸ்டராகவே இருந்தாலும் டாலியா மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் க்ரைம் சீனுக்கு யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. ஜாவிஸோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கிட்ட போகிறப்ப அங்கே ஒரு பெண் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. நேற்று நைட்டு ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் இந்த மரத்துக்கிட்ட நின்னதை ஓப்பனிங் சீனில் பார்த்தோம்ல, அந்த பெண்ணை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பேங்க் ஆஃப் பேபிள்டன்னு போட்டிருக்கு. அப்போ பின்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இவரோட பேர் பீட்டர். நேற்று நைட்டு இவரோட பொருள் எதையோ ஜாவிஸோட வீட்டில் விட்டுட்டு போயிட்டாராம். காலையில் வந்து பார்த்தப்ப வீடை சுற்றி க்ரைம் சீன் டேப் ஒட்டின்றதை பார்த்துருக்காரு. இவர் விட்டுட்டு போன பொருளை எடுக்க தான் இப்போ வந்திருக்காரு. நேற்று நைட்டு இங்கே வந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நேற்று நைட்டு ஜாவிஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போக்கர் விளையாடி இருக்காங்க. ஓப்பனிங் சீனில் 4 பேர் ஜாவிஸ்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறத பார்த்தோம்ல, அதில் ஒருத்தர் தான் இவர். நைட் இங்கே எதை விட்டுட்டு போனீங்கன்னு ஹீரோயின் கேட்க, அதை சொல்லாமல் ஒரு அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பீட்டர் கிளம்ப ட்ரை பண்ணுறாரு. சரி, யாரெல்லாம் போக்கர் விளையாடினீங்கன்னு ஹீரோயின் கேட்க, அந்த பேர் எல்லாத்தையுமே பீட்டர் சொல்கிறாரு. பல வருஷமாக ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே போக்கர் விளையாடுறது தான் ஜாவிஸோட வழக்கம். ஆனால் நேற்று வெட்னஸ்டே ஜாவிஸ் சடனாக வழக்கத்தை மாற்றிருக்காரு. அது ஏன்னு பீட்டருக்கே தெரில. அவனை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு பீட்டர் போகிறாரு. ஹீரோயின் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நெய்பரு கன்னோட வந்து நிற்கிறாரு. ஹீரோயின் தன் ஜாவிஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. இவருக்கு ஜாவிஸே பிடிக்காது போல். நேற்று நைட்டு 10 மணிக்கு மேலே அன்யூஷுவலாக ஏதாவது பார்த்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நேற்று நைட்டு ஜாவிஸோட வீட்டில் ஒரே சத்தமாக இருந்துச்சுன்னு நெய்பர் சொல்கிறாரு. அப்புறமா 11 மணி போல் ஜாவிஸோட ஒர்க் ஷாப்பில் லைட் எரியதை நெய்பர் பார்த்துருக்காரு. அந்த வெளிச்சம் நெய்பரோட வீட்டு ஜன்னலில் ஷைன் ஆயிருக்கு. அதை வச்சு தான் நெய்பர் சொல்கிறாரு. ஒர்க் ஷாப்புக்குள்ளே ஜாவிஸ் போனதையோ வேறு யாரும் போனதையோ நெய்பர் பார்க்கல. நெய்பர் வீடை விற்க போகிற ஸ்டேஜில் இருக்கார் போல். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் டாலியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஜாவிஸ் நேற்று நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட போக்கர் விளையாடினதை பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. ஜாவிஸ் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃப்ரைடே தான் போக்கர் விளையாடுவார்னு டாலியாவுக்கு தெரியும். ஆனால் அவர் சடனாக வெட்னஸ்டே விளையாடினது டாலியாவுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஜாவிஸோட பாக்கெட்லேருந்து கிடைச்ச $20,000 பணம் ஒருவேளை போக்கர் விளையாடி கிடச்சிருக்குமோன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் ஜாவிஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பயுமே கேஷை வச்சு விளையாட மாட்டாங்களேன்னு டாலியா சொல்கிறாங்க. நெய்பர் கிட்ட பேசினதை பற்றி ஹீரோயின் சொல்ல, அவருக்கு ஜாவிஸை கண்டாலே பிடிக்காது, அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு டாலியா சொல்கிறாங்க. ஒருவேளை ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் கிடைச்ச அமௌண்ட்டாக இருக்குமோன்னு ஹீரோயின் கேட்க, ஜாவிஸு எப்பயுமே பேமெண்ட்டை கேஷாக வாங்க மாட்டான்னு டாலியா சொல்கிறாங்க. ஸோ அந்த பணம் ஜாவிஸ் கிட்ட எப்படி வந்துச்சுங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஜோடியோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க. கரெக்டாக ஹீரோவும் இப்போ அந்த டைமில் அங்கே வந்து நிற்கிறாரு. ஜாவிஸ் லாஸ்ட்டாக 4 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போக்கர் விளையாடின விஷயத்த ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதையே டாலியா சொல்லவே இல்லைன்னு ஹீரோக்கு டவுட் வருது. வெட்னஸ்டே போக்கர் விளையாண்டது டாலியாக்கே தெரியாதுன்னு ஹீரோயின் டாலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஜோடி கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. நேற்று ஜாவிஸோட வீட்டில் போக்கர் விளையாண்டப்ப ஜாவிஸ் டென்ஷனாக இருந்ததாகவும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்ததாகவும் ஜோடி சொல்கிறாங்க. ஏன்னா போக்கர் ரூல்ஸ் படி விளையாடுறப்ப ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதான்.
ஜாவிஸோட டென்ஷனுக்கு என்ன காரணம்லாம் ஜோடிக்கு தெரில. இவங்க ஜாவிஸ் கிட்ட கொஞ்ச நாள் அப்ரெண்டிஸாகவும் வேலை பார்த்துருக்காங்க. அதனால் ஜாவிஸ் இறந்தது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அன்றைக்கி போக்கரில் யார் ஜெயிச்சான்னு ஹீரோயின் கேட்க கார்னர்னு ஜோடி சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் கார்னரோட வீட்டுக்கு போகிறாங்க. இவர் ஒரு பேங்க் ஸ்டாஃபு, ஸோ இவரை பேங்கர்னே சொல்கிறேன். இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேங்கரோட ஒய்ஃபும் அங்கே வராங்க. ஜாவிஸை கடைசியாக உயிரோட பார்த்த ஆட்களில் பேங்கரும் ஒருத்தர். அதனால் போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு பேங்கரோட ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க. ஜாவிஸ் கொலை செய்யப்பட்ட விஷயம் பீட்டர் சொல்லி தான் தனக்கு தெரியும்னு கார்னர் சொல்கிறாரு. பீட்டருக்கு ஜோடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணப்ப பீட்டர் பேங்க்ல இருந்தனால தான் பேங்கருக்கும் விஷயம் தெரிய வந்திருக்கு. நான் நேற்று நைட்டு தேட்டருக்கு போயிட்டேன்னு பேங்கரோட ஒய்ஃபு அவங்களாவே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க தேட்டரில் ட்ராமா பார்த்துட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே 10:15க்கு பேங்கர் வீட்டுக்கு வந்துட்டாராம். 10:15க்கு நீங்கள் வீட்டுக்கு வந்ததை கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. போக்கர் விளாடிட்டு எல்லாருமே ஒன்றா தான் கிளம்பணும், 10:15க்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னு பேங்கர் சொல்கிறாரு. இவரோட பேங்க்கில் தான் ஜாவிஸும் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஜாவிஸ்க்கு பிஸ்னஸ் பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாது, அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு பேங்கர் சொல்லவும் ஒய்ஃப் நக்கலாக சிரிக்கிறாங்க. ஜாவிஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை செக் பண்ணால் ஏதாவது தெரிய வரும்னு ஹீரோக்கு தோணுது. ஜாவிஸோட பாக்கெட்லேருந்து கேஷ் கொஞ்சம் கிடச்சிச்சு, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோ கேட்க தெரியாதுன்னு பேங்கர் சொல்கிறாரு. டின்னருக்கு டைம் ஆச்சுன்னு பேங்கரை கூட்டிகிட்டு போகலாம்னு ஒய்ஃப் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் ப்ரோட்டோகால் இல்லையே, ஹீரோயின் எதுக்கு இப்படி கேட்குறாங்கன்னு ஹீரோக்கு புரியல. ஆனால் ஹீரோயின் ஒரு காரணத்தோடு தான் கேட்குறாங்க. ஜாவிஸோட வீட்டுக்கு பக்கத்தில் மரத்துக்கிட்ட ஒரு பெண்ணு கிடச்சிச்சுல, அது யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு பேங்கர் தன்னோட பென் எடுத்து சைன் போடுறாரு. அவர்கிட்ட இருக்கிறது கோல்டன் கலர் பென்னு. அடுத்து ஒய்ஃபும் சைன் போடணும்னு சொல்லவும் அவங்க ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் தேடி பார்க்குறாங்க. பாக்கெட்டில் பென் இல்லைன்னு ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு ரெட் கலர் பெண்ணை எடுக்கிறாங்க. அது பேங்க் ஆஃப் பேபிள்டன் பென்னு. இதே மாடல் பென் தான் ஹீரோயினுக்கு கிடச்சிச்சு. ஹீரோயின் ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பென் விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேங்கரும் வெளியே வராரு. தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாமல் பேசுகிறாரு. வெனஸ்டே நைட்டு இவர் போக்கர் விளாண்ட போனது ஒய்ஃபுக்கு தெரியாது போல். ஏற்கனவே ஒய்ஃப் இவர் மேலே அப்செட்டாக இருக்காங்களாம். அது என்னன்னா, ஒய்ஃப் வெட்டிங் ரிங்கை தொலைச்சனால பேங்கர் புது ரிங் வாங்கியிருக்காரு. ஆனால் சைஸு சின்னதாக இருந்திருக்கு. அந்த கோவத்தில் ஒய்ஃப் தனியாக வேறு ரூமில் தான் தூங்குறாங்கன்னு பேங்கர் சொல்கிறாரு. வெனஸ்டே நைட்டு ஒய்ஃப் வேறு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி பேங்கர் கிளம்பி போயிருக்காரு. போக்கர் விளாண்ட்டு திரும்பி வந்தப்போ ஒய்ஃப் இன்னொரு ரூமில் தூங்குறாங்கன்னு பேங்கர் நினச்சிருந்துருக்காரு. ஆனால் ஒய்ஃப் தேட்டருக்கு போயிட்டு வந்த விஷயம் அவங்க ஹீரோ கிட்ட சொல்கிறப்ப தான் பேங்கருக்கே தெரிய வந்திருக்கு. ஒய்ஃப் உண்மையிலே தேட்டருக்கு தான் போனாங்களா இல்லையான்னு கூட பேங்கருக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆக மொத்தம் பேங்கர் 10:15க்கு வீட்டுக்கு வந்துட்டாரான்னு ஒய்ஃபுக்கே தெரியாது. அதே மாதிரி ஒய்ஃப் தேட்டருக்கு தான் போனாங்களா இல்லை 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு பேங்கருக்கும் தெரியாது. பேங்கரும் ஒய்ஃபு சொல்கிற டைமிங்கில் கிளாரிட்டியே இல்லை. சரி, நாளைக்கு ஜாவிஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் ஹீரோயினுக்கு எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கு, அவங்கள பற்றின விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஜாவிஸோட கேஸை பற்றி ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டில் அன்யூஷுவலாக எதுவுமே இல்லை. ஒர்க் ஷாப்பில் ப்ரூம் ஸ்டிக்லையோ இல்லை லைட்டு ஸ்விட்சுன்னு எதுலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸு கிடைக்கல. சப்போஸ் கில்லர் க்ளவுஸ் போட்டிருந்தா கூட ஜாவிஸோட பழைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கணும்ல. ஆனால் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்குன்னா கில்லர் தொடச்சிட்டு போயிருக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஜாவிஸோட ஃபோனை அன்லாக் பண்ண முடியாததுனால அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை இன்னும் எடுக்கல. இந்த கேஸில் ஹீரோயினுக்கு இருக்கிற சில கேள்விகள் என்னென்னா, ஜாவிஸோட டெட் பாடியை ஹீரோயின் பார்த்தப்ப அங்கேருந்து யாரோ போன மாதிரி சத்தம் கேட்டுச்சுல, அது யார்? பீட்டர் எதுக்காக க்ரைம் சீனுக்கு வந்தார்? பேங்கரோட ஒய்ஃப் யூஸ் பண்ணுற பெண்ணு ஜாவிஸோட வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்துக்கு எப்படி போச்சு? க்ரைம் சீனில் கிடைக்கிற எவிடன்ஸை நீங்களே கையில் வச்சுட்டு சுத்தாமல் என்கிட்டையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போகிறப்ப ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு கல்லும் கிடக்கு. அந்த கல்லோட சேர்த்து கட்டி இந்த ஒரு பேப்பர் எடுத்து ஹீரோயின் பார்க்குறாங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத நெல்லி அப்படின்னு ஹீரோயினை வார்ன் பண்ணுற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் மேகசின் ஆஃபீஸில் இருக்காங்க. அங்கே இருக்கிற நியூஸ் போர்டை திருப்பி போட்டு மர்டர் போர்டை யூஸ் பண்ணி கேஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸில் ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக போலீஸ் நினைக்கிறது ஜாவிஸோட கேர்ள் ஃப்ரெண்டு டாலியா. அவங்களோட மோட்டிவ் ஜாவிஸ் துரோகம் பண்ணதாக இருக்கலாம். ஆனால் கொலை நடந்த டைமில் டாலியா ஸ்டெப் சிஸ்டர் கூட வீட்டில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. க்ரைம் சீன்லன்னு பார்த்தோம்னா எந்த வெப்பனும் இல்லை. ஃபுட் பிரிண்ட்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, டயர் ட்ராக்ஸ்னு எதுவுமே இல்லை. கில்லர் கொலை பண்ணிட்டு ஒர்க் ஷாப்பில் தரையை க்ளீன் பண்ணிட்டு ஸ்விட்செல்லாம் தொடச்சிட்டு போயிருக்கான். ஜாவிஸோட பாக்கெட்டில் அந்த பணத்தை கில்லர் திருடவே இல்லை. ஒருவேளை கில்லருக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பேங்கரோட ஒய்ஃபு வெனஸ்டே நைட்டு தேட்டருக்கு போனதா சொல்கிறது பொய்யா இருந்தால் மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்த ஸ்ட்ரேஞ்சர் அவங்களா கூட இருக்கலாம்.
பேங்கரோட ஒய்ஃப் 2 இடத்துல டபுள் ஷிஃப்டாக வேலை பார்க்குறது ஹீரோயினோட கலீகுக்கு தெரியும் போல். அதனால பேங்கரோட ஒய்ஃப் ட்ராமா பார்க்க தேட்டருக்கு போயிருக்க சான்ஸே இல்லைன்னு கலீக் சொல்கிறாங்க. ஜாவிஸ்க்கும் பேங்கரோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேங்கரோட ஒய்ஃபு பேங்கர் கூட ஹாப்பியாக இல்லை. பேங்கர் லாஸ்ட்டாக ஜாவிஸ் கூட போக்கர் விளையாடிருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்னு ஹீரோயினுக்கு தெரில. அவருக்கு ஆலிபையும் இல்லை. அதே மாதிரி ஜோடி, பீட்டர், கிரேஸும் லாஸ்ட்டாக ஜாவிஸ் கூட போக்கர் விளையாடிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்னு ஹீரோயினுக்கு புரியல. ஜாவிஸோட நெய்பரு கொஞ்சம் கோவக்காரராக இருக்காரு. ஏதோ ஒரு கோவத்தில் ஜாவிஸ் ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டது அவராக கூட இருக்கலாம். அவர் வீடை விற்க போகிற ஸ்டேஜ்லேயும் இருக்காரு. நெய்பரோட ஃபோட்டோ ஒரு தடவை மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்க போல். அந்த ஃபோட்டோவை கலீகு ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. அதில் நெய்பர் கூட நிற்கிற லேடி யாருன்னு பார்த்தா பேங்கரோட ஒய்ஃபு. அவங்க நெய்பரோட நீஸ்ன்னு இப்போ ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்போ ஹீரோ ஹீரோயின் அவசரமாக கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. டாலியாவோட அம்மாவும் வந்திருக்காங்க போல். ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அந்த பக்கமாக பேங்கரோட ஒய்ஃப் நடந்து போகிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. பேங்கரோட ஒய்ஃப் பின்னாடியே ஓடி போய் அவங்க கிட்ட ஹீரோயின் பேசுகிறாங்க. ஜாவிஸோட பணத்தை மேனேஜ் பண்ண தான் ஹெல்ப் பண்ணதா பேங்கர் சொன்னப்போ ஒய்ஃப் நக்கலாக சிரிச்சாங்கல்ல, அது ஏன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் வந்த பணத்தை அப்படியே செலவழிச்சனால ஜாவிஸ் கிட்ட பணமே இல்லைன்னு பேங்கரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. பேங்கருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸையும் ஜாவிஸ் கொடுக்காம தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு ஜுவல்லரி ஸ்டோரில் ஜாவிஸை பேங்கரோட ஒய்ஃப் பார்த்துருந்துருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்துட்டு அதை வாங்க பணம் இல்லாமல் ஜாவிஸ் போயிருக்காரு. நெய்பர் கிட்ட பேசினேன், அவர் உங்கள் அங்கிள் தானேன்னு ஹீரோயின் கேட்கவும் உடனே பேங்கரோட ஒய்ஃபு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஹீரோ டாலியாவை சஸ்பெக்டாக வச்சிருக்கனால டாலியாவோட அம்மா ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஜாவிஸை இவங்களுக்கு பிடிக்காத போல. அவன் வேண்டான்னு சொன்னேன், எவ்வளோ சொல்லியும் டாலியா கேட்கவே இல்லைன்னு அம்மா புலம்புறாங்க. பணத்துக்காக தான் ஜாவிஸ் டாலியா கூட பழகினதா அம்மா நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஜாவிஸ்க்கு வேற யார் கூட அஃபேர் இருக்குன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை அம்மா ஹையர் பண்ணி ஜாவிஸை வாட்ச் பண்ண வச்சுருந்துருக்காங்க. சப்போஸ் அஃபேர் உண்மையாக இருந்தால் ஆதாரத்தை பொண்ணுக்கிட்ட காட்டி ஜாவிஸை பிரேக்கப் பண்ண வச்சிடலான்னு அம்மா ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. வெனஸ்டே நைட்டு கூட ஜாவிஸோட வீட்டுக்கிட்ட டிடெக்டிவ் வாட்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்ததா அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் எக்ஸைட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த நைட்டு தான் கொலை நடந்துச்சு. அடுத்த சீனில் டாலியாவோட அம்மா ஹையர் பண்ண ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை பார்க்கலான்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அங்கே பார்த்தா ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரோட ஆஃபீஸில் பொருள் எல்லாமே சதறி கிடக்க. அவரும் ஆளை காணோம். கம்ப்யூட்டரையும் யாரோ திருடியிருக்காங்க. செக்யூரிட்டி கேமராவை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஹீரோ வெளியே போன கேப்பில் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அங்கே வராரு. ஓப்பனிங் சீனில் கார்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தது இவர் தான். ஆஃபீஸ் அலங்கோலமாக கிடக்கிறத பார்த்து என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் முழிக்கிறாரு. உங்கள் கம்ப்யூட்டர் திருடு போயிருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, எல்லாத்தையுமே நான் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன்னு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாரு. ஜாவிஸை வாட்ச் பண்ணுறதுக்காக டாலியாவோட அம்மா ஹையர் பண்ணதை பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. இவர் ஃபோட்டோஸ் எடுத்தப்ப ஹூடி போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நுழைஞ்சதை பார்த்தார்ல, அதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஜாவிஸ் யாருக்காகவோ ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்குற பிளானில் தான் இருந்திருக்கார் போல். ஜாவிஸ் பார்த்து வச்சிருந்த அந்த ரிங்கை இப்போ ஹீரோயின் கிட்ட ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் காட்டுறாரு. இந்த ரிங்கோட விலை $18,000. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ரிங்கை ஜுவல்லரி ஷாப்பில் ஜாவிஸ் பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காரு. ஃப்ரைடே நைட்டு டின்னர் போகிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் புக் பண்ணிக்காரு. ஆனால் வெட்னஸ்டே நைட்டே இறந்துட்டாரு. ஹீரோயினுக்கு இப்போ தான் சில விஷயங்கள் புரியுது. ஜாவிஸ் டாலியாவுக்கு ஃப்ரைடே ரிங்கை கிஃப்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுற பிளானில் இருந்திருக்காரு. அதுக்காக தான் வெட்னஸ்டேயே போக்கர் விளையாடிருக்காரு. இந்த பிளானை தான் டாலியா கிட்ட சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதை டாலியா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல். இருந்தாலும் ஜாவிஸ் கன்ஃபார்மாக டாலியாக்காக தான் ரிங் வாங்கினாரான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ரிங் கண்டிப்பாக டாலியாக்காக தானே ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அடித்து சொல்கிறாரு. டாலியாவோட விரல் சைஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் ஜுவல்லரி ஷாப்கே ஜாவிஸ் போனாராம். ஆனால் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டருக்கு தெரில. எல்லாம் ஓகே, அந்த ரிங் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. டாலியாவோட அம்மா தான் அந்த ரிங்கை வாங்க சொல்லியிருக்காங்க. தன்னோட பொண்ணுக்கு சேர வேண்டிய ரிங்கு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு அம்மா நினச்சிருந்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் சொல்லி முடிச்சதும் ஹீரோ ஃபாரன்சிக் ஆஃபீஸரோட உள்ளே வராரு. ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஏரியாவில் இருக்கிற ஒரு பார்ட்டியை மீட் பண்ணுறாங்க. நெய்பரை பற்றியும் பேங்கரோட ஒய்ஃப் பற்றியும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்ககிட்ட ஹீரோயின் சில டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. நெய்பர் தன்னோட வீடை விற்கிற ஸ்டேஜில் இருக்கிறத சொன்னார்ல, அந்த வீடை விற்க ஹெல்ப் பண்ணதே பேங்கரோட ஒய்ஃப் தான். ஏன்னா நெய்பருக்கு தெரியாதவங்களோட டீலிங் பண்ணுறது பிடிக்காதான். அதனால் பேங்கரோட ஒய்ஃப் தான் ஒரு பையரை பிடிச்சி $3 லட்சம் வீடை விற்று கொடுத்துருந்துருக்காங்க. நெய்பரோட வீட்டுக்கு இதை விட வேல்யூ அதிகமாச்சே, ஏன் கம்மியான ரேட்டுக்கு விற்றுருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. இதுவே போதும்னு நினச்சி விற்றுருக்கலான்னு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியை மீட் பண்ணுறாங்க.
ஜாவிஸோட ஒர்க் ஷாப்பில் கிடைச்ச ஒரு ஃபோட்டோவை ஹீரோ காட்டுறாரு. அது ஜோடியோட ஃபோட்டோ. அதில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டார்லிங்னு போட்டிருக்கு. ஒருவேளை ஜாவிஸ்க்கும் ஜோடிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு ஹீரோக்கு சந்தேகம் வந்திருக்க போல. அந்த ஜோடி அந்த ஃபோட்டோவை எந்த சிச்சுவேஷனில் எடுத்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு பெட்டில் தோத்ததுக்காக விளையாட்டாக எடுத்த ஃபோட்டோ தான் அது. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட பர்சனல் லைஃப் பற்றி ஹீரோக்கு தெரிய வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காரு. அடுத்த சீனில் பேபிள்டன் ஏரியா மக்கள் எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியில் இருக்காங்க. அங்கே ஹீரோயின் பீட்டரை மீட் பண்ணுறாங்க. இவர் அன்றைக்கி காலையில் ஜாவிஸோட வீட்டுக்கு எதை எடுக்க வந்தார்னு இப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு. போன வாரம் போக்கர் விளையாடினப்ப பீட்டரோட ஒய்ஃபு கிரேஸு வாட்சை வச்சு விளையாடி ஜாவிஸ் கிட்ட தோற்று போயிருக்காங்க. வாட்ச் இல்லாமல் கிரேஸு சோகமாக இருந்திருக்காங்க. அதனால் வெட்னஸ்டே நைட்டு போக்கர் விளையாண்டப்ப அந்த வாட்சை பீட்டர் திருப்பி கேட்டிருக்காரு. அதெல்லாம் திருப்பி தர முடியாது, ரூல்ஸ்னால் ரூல்ஸ்னு ஜாவிஸ் சொல்லவும் 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. க்ரைம் சீன்லேருந்து போலீஸ் போனதுக்கப்புறம் அந்த வாட்சை நைஸாக எடுக்க தான் பீட்டர் அன்றைக்கி வந்திருக்காரு. ஹீரோயினை பார்த்ததும் கேஷுவலாக பேசிட்டு அப்படியே போயிருக்காரு. அந்த வாட்சை ஆக்சுவலாக ஜாவிஸ் டாலியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டார் போல். அந்த வாட்ச் கூட இப்போ டாலியா கையில் தான் இருக்கு. இப்போ ஹீரோ அங்கே வந்து டாலியா தான் ஜாவிஸை கொலை பண்ணதா சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாரு. டாலியாவோட ஸ்டெப் சிஸ்டர் ஹீரோ கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன்னா டாலியா அன்றைக்கி நைட் இவங்க கூட வீட்டில் தான் இருந்தாங்களாம். ஹீரோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா டாலியா 6:45 மணிக்கு தான் லாஸ்ட்டாக ஜாவிஸ் கிட்ட லாஸ்ட்டாக கால் பண்ணி பேசினதா சொன்னாங்க. ஆனால் நைட்டு பண்ண மெசேஜை பற்றி மறைச்சிட்டாங்க. 11:30 மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓப்பனிங் சீனில் ஜாவிஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து மெசேஜ் வந்ததை பார்த்தோம்ல. ஜாவிஸோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணதில் இந்த விஷயம் இப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. மேகசின் ஆஃபீஸ்க்கு அட்ரஸே இல்லாமல் லெட்டர் வந்ததை பற்றியும் அதில் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்துறதா டாலியா இன்டைரக்டாக எழுதியிருந்ததை பற்றியும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பற்றி பேச தான் அன்றைக்கி ஜாவிஸோட வீட்டுக்கு ஹீரோயின் போனாங்கன்னு இப்போ ஹீரோக்கு தெரிய வருது. எதையுமே ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டிங்களான்னு ஹீரோ அப்செட் ஆகுறாரு. ஜாவிஸை கொலை பண்ணது கண்டிப்பாக டாலியா இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எப்படியாச்சும் என் தங்கச்சியை காப்பாற்றுங்கன்னு ஹீரோயின் கிட்ட ஸ்டெப் சிஸ்டர் அழுகிறாங்க. அடுத்த சீனில் டாலியாவோட வீட்டுக்கு போய் ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சம்பவம் நடந்த நைட்டு டின்னர் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு 11:30க்கு தூங்க போயிட்டோன்னு ஸ்டெப் சிஸ்டர் சொல்கிறாங்க. 11:30 வரைக்கும் டாலியா மெசேஜ் அனுப்பியிருக்கதா ஹீரோ சொன்னார். ஒருவேளை 11:30க்கு அப்புறம் கிளம்பி போய் கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்களோன்னு ஹீரோயின்கே டவுட் வருது. ஆனால் டாலியா வெளியே எங்கேயுமே போகவே இல்லைன்னு ஸ்டெப் சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ டாலியா நைட்டு ரூமில் தான் இருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப ரூமுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கதை பார்க்குறாங்க. அதில் ரெக்கார்டான ஃபூட்டேஜஸை எடுத்துகிட்டு ஹீரோயினும் ஸ்டெப் சிஸ்டரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கொலை நடந்த டைமில் டாலியா ரூமை விட்டே வரலன்னு ஃபூட்டேஜ்லேருந்து தெரிய வருது. இருந்தாலும் இப்போதைக்கு அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அதனால் ஸ்டெப் சிஸ்டரும் ஹீரோயினும் திரும்ப டாலியாவோட வீட்டுக்கு வராங்க. ஏதோ இடிக்குதேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஜாவிஸோட டைம் ஆஃப் டெத்து 10 மணிலேருந்து மிட் நைட்குள்ளே. அந்த டைமில் டாலியாவும் ஸ்டெப் சிஸ்டரும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஜாவிஸ் அவாய்ட் பண்ணுறதா நினச்சி டாலியா கோமா மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. 11:30க்கு மெசேஜ் பண்ணுறதை நிறுத்திட்டு டாலியா எங்கேயுமே போகலைன்னு ஃபூட்டேஜில் ப்ரூவ் ஆனாலும் வெளியே போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு டாலியாவோட பெட்ரூமில் ஹீரோயின் செக் பண்ணுறாங்க. ஜன்னல் வழியாக குதிச்சு போகிறதுக்கு கூட வழி இல்லைன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு அங்கேருந்து கிளம்புறப்ப போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டாலியா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜாவிஸ்க்கு அனுப்பின மெசேஜஸை பற்றி சொல்லாமல் விட்டதுக்காக டாலியா சாரி கேட்குறாங்க. இப்போ தான் கதையில் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. மேகசினுக்கு லெட்டர் அனுப்புனது டாலியா தான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணாங்கல்ல, அதுவே தப்பு. ஜாவிஸ் ஏமாத்துறதை பற்றி நான் எந்த லெட்டரும் எழுதி அனுப்பலைன்னு டாலியா சொல்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு தான் ஹீரோயின் அப்படி நினச்சாங்க. ஐ மேலே புள்ளிக்கு பதிலாக ஹார்ட் சிம்பிள் இருந்துச்சுல. ஸோ டாலியாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆள் தான் லெட்டர் அனுப்பியிருக்கணும்னு ஹீரோயின் யோசிச்சு மறுபடியும் டாலியாவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. டாலியாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னு பார்த்தோம்னா ஸ்டெப் சிஸ்டர் தான். நேராக ஸ்டெப் சிஸ்டரோட பெட்ரூம்குள்ளே போய் ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜன்னல் வழியை இறங்கி போகிற மாதிரி அங்கே ஒரு வழி இருக்குது. இதை பார்த்ததும் ஸ்டெப் சிஸ்டர் பதட்டமாகி ஓடுறாங்க. ஹீரோயின் அவங்கள மடக்கி பிடிச்சதும் ஸ்டெப் சிஸ்டர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டெப் சிஸ்டருக்கு டாலியா மேலே பாசம் அதிகம். ஜாவிஸ் மேலே ஸ்டெப் சிஸ்டருக்கு நல்ல ஒப்பீனியனே இல்லை. ஜாவிஸ் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக்கர் விளையாடுறது, டாலியா கிட்ட பணம் வாங்குறதுன்னு இருந்திருக்காரு. இது ஸ்டெப் சிஸ்டருக்கு பிடிக்கல. ஜாவிஸ் மூலமாக டாலியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையாதுன்னு நினச்சிருந்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, ஜாவிஸ் ஜுவல்லரி ஷாப்க்கு கூட்டிகிட்டு போன ஃப்ரெண்டே ஸ்டெப் சிஸ்டர் தான். இவங்களோட விரல் சைஸை வச்சு ரிங் வாங்கி டாலியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஜாவிஸ் பிளான் பண்ணிக்காரு. ஸ்டெப் சிஸ்டர் வேண்டா வெறுப்பாக தான் ஜாவிஸ் கூட நகை கடைக்கு போயிருக்காங்க. ஜாவிஸ் ஒன்றும் கெட்டவர் இல்லை, இருந்தாலும் தன்னோட தங்கச்சிக்கு ஜாவிஸ் வேண்டான்னு ஸ்டெப் சிஸ்டர் நினச்சிருக்காங்க.
மேகசின் அட்வைஸ் காலம்க்கு டாலியா எழுதுகிற மாதிரி லெட்டர் அனுப்புனா ஹீரோயின் அட்வைஸ் பண்ணி டாலியாவை பிரேக்கப் பண்ண வச்சுருவாங்கன்னு ஸ்டெப் சிஸ்டர் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. கொலை நடந்த அடுத்த நாள் காலையில் ஸ்டெப் சிஸ்டர் ஜன்னல் வழியை இறங்கி ஜாவிஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க. டாலியா விட்டு விலகிருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஸ்டெப் சிஸ்டர் போயிருக்காங்க. ஆனால் ஜாவிஸ் இறந்து கிடக்கிறத பார்த்து அங்கேருந்து வேகமாக கிளம்பியிருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அங்கே வந்தாங்க. அந்த டைமில் வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. ஸ்டெப் சிஸ்டர் ஓடுனது தான். ஸோ ஸ்டெப் சிஸ்டர் கில்லர் இல்லைன்னு ஹீரோயினுக்கு புரியுது. அடுத்த சீனில் ஹீரோயின் மேகசின் ஆஃபீஸில் இருக்காங்க. மர்டர் போர்டை பார்த்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணுறதுக்குள்ளே பேங்கரோட ஒய்ஃப் அங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த காலை அட்டன் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அட்டன் பண்ணி சொல்லுங்க டிடெக்டிவ்னு சொல்கிறாங்க. உடனே பேங்க் ஆஃபீஸரோட ஒய்ஃப் அங்கேருந்து கத்தி எடுத்து காட்டி நான் வந்திருக்கதா அவர்கிட்ட சொல்லாதன்னு மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணது ஹீரோ இல்லை, டாலியா. ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரோட பேக்கப்பில் இருந்த ஃபோட்டோஸை ஹீரோ பார்த்துட்டாராம். ஜாவிஸோட வீட்டுக்குள்ளே ஹூடி போட்டு நுழைஞ்ச ஸ்ட்ரேஞ்சர் பேங்கரோட ஒய்ஃப் தான். அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ண தான் ஹீரோ போயிருக்கதா டாலியா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிட்ட கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருந்த பேங்கரோட ஒய்ஃபை அதை கீழே போட்டுட்டு நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களோட குரல் லைனில் இந்த டாலியாக்கும் கேட்குது. உண்மை என்னன்னா நெய்பரோட வீடை விற்க பேங்கரோட ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, நெய்பருக்கு மார்க்கெட் வேல்யூலாம் தெரியாதுன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பையர்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு வீடை கம்மியான விலைக்கு விற்று கொடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலி கடன் நெருக்கடியில் இருக்கு. பேங்கர் என்னதான் பேங்க்கில் வேலை பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணி அக்கௌண்ட்டை காலி பண்ணி வச்சுருந்துருக்கார் போல். இதை சமாளிக்க தான் பேங்கரோட ஒய்ஃபை நெய்பரை ஏமாற்றிருக்காங்க. இவங்க பையர்கிட்ட பேசினது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜாவிஸ்க்கு கேட்டிருக்கு. அதை வச்சு ஜாவிஸ் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரும் டாலியாவுக்கு டைமண்ட் ரிங் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. அவர் கேட்ட பணத்தை பேங்கரோட ஒய்ஃப் கொடுத்துருந்துருக்காங்க. அதுதான் ஜாவிஸோட பாக்கெட்லேருந்து $20,000. நெய்பரை ஏமாத்துனது பேங்கரோட ஒய்ஃபுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு. நெய்பருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்காக தான் டபுள் ஷிஃப்டாக வேலைக்கு போயிருந்திருக்காங்க. இதை பற்றி ஜாவிஸ் கிட்ட பேசி பணத்தை நெய்பர் கிட்ட கொடுத்துருவோன்னு சொல்ல தான் வெட்னஸ்டே நைட்டு ஹூடியை போட்டுட்டு பேங்கரோட ஒய்ஃப் போயிருக்காங்க. போக்கர் கேம் முடிகிற வரைக்கும் மரத்துக்கிட்ட மறைவாக வெயிட் பண்ணிக்காங்க. அப்போ தான் பெண்ணு விழுந்திருக்கு போல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்க போய் பார்த்தப்ப ஜாவிஸு ஒர்க் ஷாப்பில் இறந்து கிடந்துருக்காரு. ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஃபோட்டோஸ் எடுத்ததை பற்றி இவங்களுக்கே தெரில. அப்படின்னா வேறு யார் ஜாவிஸை கொலை பண்ணது? ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஃபோட்டோஸ் எடுத்தது தெரிஞ்சு யார் அவரோட கம்ப்யூட்டர் திருடுனதுன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு போக்கர் விளையாடின யாரோ தான் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வாட்ச் பண்ணுறதையும் பார்த்துருக்கணும்னு பேங்கரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோயின் மர்டர் போர்டை அனலைஸ் பண்ணுறப்ப ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜாவிஸோட வீட்டிலேருந்து ஆம்புலன்ஸ் போனதை பற்றி ஜோடிக்கு தெரிய வந்திருக்கு. பேங்க்கில் இருந்த பீட்டருக்கு ஜோடி கால் பண்ணி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பீட்டர் கூட இருந்த பேங்கருக்கும் இது தெரிய வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு மட்டும்தான் ஜோடிக்கும் பீட்டருக்கும் தெரியும். ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் பேங்கரோட வீட்டுக்கு போனப்போ ஜாவிஸ் கொலை செய்யப்பட்டது தெரியும்னு பேங்கர் எப்படி சொன்னார்? ஒருவேளை கொலை பண்ணது பேங்கர் தானான்னு ஹீரோயின் கேட்கும்போதே அங்கே பேங்கர் கண்ணோட வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து ஷாக்கான ஒய்ஃபு என்ன பண்ணுறீங்க, கண்ணை கீழே போடுங்கன்னு கத்துறாங்க. பேங்கர் ஒய்ஃபை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோயினை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. தன்னோட ஒய்ஃபை ஜாவிஸ் பிளாக்மெயில் பண்ணது பேங்கருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஜாவிஸை கொலை பண்ணி ஒய்ஃப் கிட்ட கெத்து காட்டலான்னு பேங்கர் நினச்சிருந்துருக்காரு. ஏன்னா ஏற்கனவே பேங்கருக்கும் ஒய்ஃபுக்கும் மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இல்லைல்ல. கன்னு கொடுத்துருங்கன்னு ஹீரோயின் பக்கத்தில் வரப்ப பேங்கர் ஹீரோயினை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாரு. அப்போ ஒய்ஃபு பேங்கரோட கையை கடிச்சு வைக்கிறாங்க. இந்த கேப்பில் ஹீரோயின் பேங்கரோட கையில் அந்த கன்னை தட்டி விட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து பேங்கரை அரெஸ்ட் பண்ணுறாரு. ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எடுத்த ஃபோட்டோஸில் பேங்கரோட ஒய்ஃப் இருந்தாலும் அவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணிக்காரு. ஏன்னா அவங்க கொலை பண்ணியிருந்தா ஜாவிஸ் கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல. அது சரி, பேங்கர் தான் கில்லர்னு கெஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு போகாமல் இங்கே எப்படி வந்தீங்கன்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. பேபிள்டனில் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றை தேடி தான் வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. கேஸை சால்வ் பண்ணதுக்காக ஹீரோக்கு டிபார்ட்மெண்ட்டில் பாராட்டு கிடைக்குது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.